சாய் சச்சரிதம் அத்தியாயம் 41 பாபாவின் கதைகள் சித்திரத்தின் கதை 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்று காலை ஹேமாத் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவரது கனவில் ஒரு துறவியைப் போன்று அவரை எழுப்பி உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண்விழித்து எழுந்த அவர் ஒரு துறவியையோ அல்லது சாயியையோ காணவில்லை. 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபா உணவுக்காக தம் வீட்டிற்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்று கூறினார். அவள் விருந்தாளியைப் பற்றி யார் எப்போது வருகிறார்கள் எனக் கேட்டாள். தமது கனவினை அவளிடம் கூறினார். பாபா அவ்விடத்திற்கு பாந்த்ராவிற்கு சீர்டியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விட்டுவிட்டு சாதாரணமான தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமாத் பந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டாரென்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவாரென்றும் கூறினார். இதன் பின்னர் விருந்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது. ஹோலி வழிபாடும் செய்யப்பெற்று இலை போடப்பட்டது. பல்வேறுவித உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. அனைவரும் விருந்தினருக்காக எதிர்பார்த்திருந்தனர். மதியம் கடந்துவிட்ட போதினும் ஒருவரும் வரவில்லை. குடும்பத்தினர் உண்ண தயாராகவிருக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமாத் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அல்லி முகமது, மௌலானா இஸ்மு முஜாவர் ஆகிய இருவரை கண்டார். குடும்பத்தினர் உண்ண தயாராகவிருக்குமதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமாத் பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரினார்கள். எனவே தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அதன் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியம் படும்போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள். ஹேமாத் பந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாயிபாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கொண்டார். கண்களில் நீர் வழிய மிகவும் மனமுருகி தனது தலையை தாழ்த்தி படத்திலுள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார். பாபா இத்தகு ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசீர்வதித்திருப்பதாக நினைத்தார். பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான் பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள். படத்திலுள்ள அழகிய ரூபத்தை அனைவரும் கண்டு மிக மிக சந்தோஷப்பட்டனர். ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.